வெல்கம் பேக் டு பிகாச்சி கேமிங் தமிழ். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சுகுணா பண்டில் வந்துருச்சு. பண்டில் ஒர்த்தா ஒர்த்துலையே, எவ்வளோ டைமண்ட் செலவாகும் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் ஒரு 10 டோக்கன் ஃப்ரீயாக கொடுத்தான், அதையும் நம்ம கிளைம் பண்ணிட்டோம். அது போக நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி போட்டால் அது டெய்லி ஒரு 55 டைமண்ட் கொடுப்பான், அதையும் நான் கிளைம் பண்ணிக்கிட்டேன். மொத்தமாக எங்கிட்ட 1155 டைமண்ட் இருக்குது. இதை வச்சு நம்ம ஸ்பின் பண்ணி பார்க்குறோம். நம்ம இப்படியும் பார்த்தீங்கன்னா 1150 டைமண்டுக்குள்ளே பண்டல் நமக்கு தரமாட்டான். கரினாக்காரன் நம்ம கண்டிப்பாக விபூதி அடிப்பான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரீ ஸ்பின் இருக்குது, அதை நம்ம சுற்றி பார்க்கலாம். கொடுத்துட்றா கரினாக்காரா, கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு நான் ஒரு கோயிலே கட்டுறேன்டா, தயவு செஞ்சு கொடுத்துட்றா. அட போங்க, கரினாக்கார விபூதி அடிக்கிறான், விபூதி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எத்தனை டைமண்டு பிடுங்க போகிறான்னு தெரியல. ஸோ நம்ம டக்குன்னு ஸ்பின் பண்ண தான் போகிறோம். சொல்லி ஆகணுங்க, பண்டில் ஒர்த்துங்க, வேறு லெவலில் இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. எவ்வளோ டைமண்ட் செலவானாலும் நான் எடுப்பேன். ஸோ டக்குன்னு ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். எனக்கு எவ்வளோ நீ பிடுங்கினாலும் கரினாக்கரா, நான் இந்த பண்டில் எடுக்காமல் விட மாட்டேன். பண்டில் வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்குது. கொடுத்துட்டே இருக்கிறோம், டோக்கனாக தான் கொடுத்துட்டே இருக்கிறானுங்க. ஸோ ஆனால் அந்த குரோஸாவோட இந்த இதில் வந்துட்டு டோக்கன் அதிகமாகவே கொடுக்குறான். யாரும் குரோஸாக போய் சுற்றிடாதீங்க, அதில் டோக்கன் கொடுக்கவே மாட்டேங்கிறான். செஞ்சு அதில் போய் யாரும் எது சுற்றாதீங்க. எது சுற்றுறதா இருந்தாலும் இதில் வந்து சுற்றுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இதில் பண்டிலாவது கிடைக்கும், இல்லை டோக்கனை வந்து எக்ஸ்சேஞ்சாவது நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறதோ ஏதோ ஒரு இது கொடுத்துட்டாங்க மொத்தத்தில். இது எதுக்குடா கேட்டா, யாரா கேட்டா, எனக்கு பண்டில் வேணும்டா, பண்டிலை கொடுக்குடா, ஏடா இப்படி பண்ணுறீங்க, வச்சிருவாங்க போல இருக்குது காய்ஸ். கொஞ்சம் தயவு செஞ்சு கரினாக்கார்ட்ட சொல்லி எனக்கு பண்டிலை கொடுக்க சொல்லுங்கள் காய்ஸ். ஏன் காய்ஸ் இவன் இப்படி பண்ணுறான்? டோக்கனாக கொடுக்குறக்கு அந்த பண்டிலை கொடுத்துருந்தானா நான் காசை கல்லால் போட்டு எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு என் வீட்டுக்கு போயிருப்பேன். இவன் பண்ணுற பாடு ஐயோ என்னங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு காய்ஸ், இவன் கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ எப்படியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கொடுத்ததே கொடுக்குறான், அதனால் திருப்பி அந்த டோக்கன் கொஞ்சம் சேர்த்து எச்சா கொடுத்துருக்கான். அதை யாராக கேட்டால் பண்டில் கொடுங்கடா காய்ஸ், கொடுத்துட்டான் போல். அட என்னங்க, டோக்கனையே தான் கொடுக்குறாங்க. ஒரு 120 டோக்கன் இருக்குது, 128 டோக்கன் வந்துருச்சு. ஸோ இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு 80 டோக்கனாட்டம் வேணும். ஸோ நம்மக்கிட்ட டைமண்ட் பார்த்திங்கன்னா 210 வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக மறுபடியும் டாப்அப் பண்ண வச்சுட்டான் கரினாக்காரன். விபூதி அடிக்கிறான், நல்லாவே அடிக்கிறான். படுக்க வச்ச பட்டையை போடுறான், நிற்க வச்ச ராமத்தை போடுறான். ஸோ காய்ஸ் மறுபடியும் டாப்அப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 150 டோக்கன் வந்துருச்சு. மறுபடியும் ஒரு ஸ்பின் போட்டேன், அதில் ஒரு 9 டோக்கன் கொடுத்தான். ஸோ இன்னொரு 30 டைமண்ட் இருக்குது, அதில் ஒரு ஸ்பின் போட்டு பார்ப்போம் எவ்வளோ கொடுக்குறான்னு. பார்த்தா ஒன்றே தான் கொடுக்குறான். ஸோ மறுபடியும் டாப்அப் பண்ணோம். நான் போய் டாப்அப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 530 டைமண்ட் இருக்குது. இன்னும் எனக்கு தேவை ஒரு 40 டோக்கன் எனக்கு வேணும். ஸோ எப்படி பண்டில் கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இந்த பண்டில் கொடுத்துட்டானா இந்த டோக்கனை வச்சுட்டு நான் அந்த குரோஸை சுற்றி அந்த குரோஸை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ எப்படி கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். சார் காய்ஸ் எப்படியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பண்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்டில் வந்துட்டு ஒர்த்து தான். ஸோ கரினாக்காரன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1500 டைமண்டில் கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு. ஸோ 2000 அளவுக்குலாம் செலவாகலை. பண்டில் வந்துட்டு நல்லா இருக்குது. 1000, 1500, 1700 டைமண்ட் இருந்ததுன்னா நீங்கள் இதை எடுத்துடலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதை எடுங்க, பிடிக்கலின்னா வேறு ஈவெண்ட் நல்ல ஈவெண்ட்டாக வந்தால் எடுங்க. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இன்னும் வெறும் 12 டோக்கன் தான் வேணும். அந்த 12 டோக்கனில் இப்போ ஒரு ஸ்பின் போட்ட அதில் ஒரு 6 கிடச்சிருச்சு. இன்னொரு 6 டோக்கன் தான் நமக்கு வேணும். ஸோ 80 டைமண்டு தான் இருக்குது. கண்டிப்பாக கொடுத்துருவான். ஏன்னா அவன் பிளான் பண்ணி தான் பிடுங்குறான்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருவான். பண்டில் நல்லா இருக்குது, எடுக்கிறவங்க எடுங்க. யாரெல்லாம் எடுத்துட்டிங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக வீடியோ அடுத்தடுத்து நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசி எனக்கு ஒரு 3 டோக்கன் வேணும். எவ்வளோ கொடுக்க போகிறான்னு தெரியல. மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 கொடுத்துட்டான். ஸோ காய்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் நம்ம சுகுணா பண்டில் எடுக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பண்டில் ஒர்த்துங்க. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 1500 டைமண்ட், ஒரு 1600 டைமண்ட் இருந்துன்னா இந்த பண்டிலை எடுத்துடலாம். யாருக்கு இந்த பண்டில் ஃப்ரீ ஸ்பின்னில் விழுந்துச்சு, அதே மாதிரி எனக்கு இத்தனை டைமண்டில் விழுந்துச்சு, யார் இந்த பண்டெல்லாம் எடுத்துட்டிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக காத்துட்ருப்பேன், ரிப்ளை பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பர்சனலாக எனக்கு வந்துட்டு இந்த பண்டில் இல்லை, இதுலேயே இன்னொன்று இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ வந்துட்டு இதான் இந்த பண்டில் தாங்க சொன்னேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.